நெறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்ன அப்டின்னா, ஒரு நிலத்த லீகல் பார்க்கறதுக்கு எவ்வளோ செலவாகும்? பொதுவா லீகல் பார்க்கறதுக்கு நிலத்தின் மதிப்ப வச்சே கிடையாது. நிலத்தோடைய அந்த பேப்பர்ஸ் எத்தன பேப்பர் இருக்கு, எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது. அது நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 50 பக்கம் இருக்கு அப்படின்னா, 50லேருந்து ஒரு 75, 100 பக்கம் இருக்கு அப்படின்னா, ஒரு ரூ. 10,000 ஆகும். அரவுண்ட் ஒரு 7,500 10,000 ஆகும். இதே ஒரு லேண்ட் இருக்கும். ஒரு சாதாரண லேண்டா தான் இருக்கும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 2,000 பக்கம் இருக்கும். 2,000 பக்கம் நீங்க பிரிச்சு பார்க்கறதுக்கே 1 வாரம் ஆயிரும். அந்த மாரி 1 வாரம் ஆகுற அந்த மாரி கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 25,000 50,000 கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சின்ன இடம், பெரிய இடம்ன்ற கணக்கெல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்க்கணும். ஏன்னா 50 பக்கம் வெரிஃபை பண்றதுக்கும், 500 பக்கம் வெரிஃபை பண்றதுக்கும், 5,000 பக்கம் வெரிஃபை பண்றதுக்கும் ஒரே காஸ்ட்டாவே வராது. முதல்ல காஸ்ட்ன்னு பார்க்கறத விட இது அவங்க கரெக்ட்டா பார்க்கறாங்கன்னு பார்க்கறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல. இந்த லீகல் ஒப்பீனியனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வேண்டியவங்களா, தெரிஞ்சவங்களா, ஜென்யூனானவங்களான்னு பார்த்து தான் முதல்ல கொடுக்கணும். விலையை பார்த்து விலை கேட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய நிலம் ரொம்ப ஆபத்து தான். ஏன்னா விலை கேட்டு மட்டும் லீகல் ஒப்பீனியன் பண்ணக்கூடாது. விலை கேளுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதுவும் அபரிமிதமாக போயிடக்கூடாது. பட் அந்த அட்வொகேட் ஜென்யூனான அட்வொகேட்டா இல்லை எக்ஸ்பீரியன்ஸான அட்வொகேட்டா அப்படின்றத பார்த்து அது ரிட்டன் ஒப்பீனியன் வாங்குங்க. ஒரு சில பேர் எனக்கு எழுதலாம் வேண்டாங்க, வாயாலேயே சொல்லுங்க போதும் அப்படின்பாங்க. வாயால் சொன்னீங்கன்னா எவ்வளோ, எழுதுனீங்கன்னா எவ்வளோ? அதை மாதிரி முட்டாள்தானே எதுவுமே கிடையாது. முழுக்க எழுதி வாங்கி அதை அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கணும். பார்த்து இந்த இடம் ஒப்பீனியன் அவங்க கொடுத்துருக்காங்களே, அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த தேதியில் வாங்கினது, இதை நான் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு அதை டிக் பண்ணணும். ஒன்று நீங்களும் பார்க்கணும். பார்த்து பண்ணாதான் அதை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் நான் சொல்லுவேன். சார், இப்போ லீகல் செக் பண்றது அப்படிங்கிறது வெறும் டாக்குமெண்ட் மட்டும்தான் ஒரு லீகல் ஒப்பீனியனர் செக் பண்ணுவாரா, இல்லை ஃபிசிக்கலாகவும் போய் பார்த்து ஏதாவது பண்ணுவாங்களா சார்? கண்டிப்பாக அதில் தனித்தனி சர்வீஸ் ஒன்று ஒவ்வொருத்தவங்க ஒரு சில அட்வொகேட்ஸு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் டாக்குமெண்ட் மட்டும் தான் பார்ப்பேன், நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன்னுவாங்க. ஒரு சில அட்வொகேட்ஸ் அதில் லேண்ட் அக்வசிஷன் இருக்கா, ரெவென்யூ ரெக்கார்டில் என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பட்டா ஒரிஜினலா இல்லையான்னு அதை செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் நேராக போய் அளந்து கொடுக்கறது, நேராக போய் அளக்கிறது, செலான் கட்டி அளப்பாங்க. செலான் கட்டி அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல போய் தாசில்தார் ஆஃபீஸில் அளந்து ரைட் இதுதான் உங்கள் இடம் அப்படின்னு என்ஷூர் பண்ணுவாங்க. இதுதான் கரெக்டாக இந்த பிளாட் இதுதான். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் ஒவ்வொருத்தவங்க கொடுக்குறாங்க. அது சர்வேயர் தானே சார் பண்ணுவாங்க, லீகல் ஒப்பீனியனும் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக லீகல்ல அது வரும். லீகல் சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இதை நம்ம தான் கேட்கணும். ஏன்னா நீங்கள் கேட்கலன்னா யாரும் சொல்ல போகிறதில்ல. ஒரு சில பேர் தான் கூவி வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எனக்கு எப்படின்னு அது தெரியல. பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் அட்வொகேட்டை கேட்டு, அட்வொகேட் ஸ்கோப் இல்லை, எங்கள் ஸ்கோப்பில் இல்லைன்னு சொன்னால் மட்டும் நம்ம வேற யார்ட்டையும் போய் பண்ணால் போதும். அதுக்காக 10 பேர்கிட்டயே பண்ண முடியும். ஒரு லீகல் வெரிஃபை பண்ணணும்னா அதுக்காக நான் ஒன்று டாக்குமெண்ட் செக் பண்ண அட்வொகேட்டு, நிலத்தை அளக்கிறதுக்கு ஒரு ஆள், ரெவென்யூ ரெக்கார்டில் பார்க்கறதுக்கு ஒரு ஆள், அக்வசிஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு மாற்றி எல்லாம் பார்த்துக்க முடியாது. ஒன் டோரில் இருந்தால் தான் நல்லது. அந்த மாதிரி பீப்புளுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட். ஒரு சில இடங்கள்ல இந்த சர்வேயர் தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அதுக்கு நம்ம லீகல் ஒப்பீனியனர் வச்சு செக் பண்ணிக்கிறதும் ஒருவேளை இது கிராஸ் வெரிஃபை பண்றதுன்னு கூட சொல்லலாமா சார்? கண்டிப்பாக அது சர்வேயர் தப்பு பண்ணாங்களாலோ இல்லை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்க யார் தப்பு பண்ணாங்களாலோ அது தப்பாக இருக்குது. பழைய டாக்குமெண்ட்டை செக் பண்ணுறதுக்கு அட்வொகேட்டு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. கண்டிப்பாக அட்வொகேட்ஸ் கிட்ட போகிறது அது ஆல்வேஸ் குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சார், இப்போ ஆன்லைனில் 2,000 ரூபா ஒரு ஒப்பீனியனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சேஃபானதா சார்? ரொம்ப ஆபத்தானது. அதை மாதிரி ஒரு ஆபத்தானது வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக அது போடவே முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு அன்லிமிட்டட் சாப்பாடு 100 ரூபான்னு சொல்கிறாங்க. 100 ரூபாய்க்கு என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதே தான். 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு ஹோட்டலில் கொடுக்குறாங்கன்னா அவங்களால எது முடியுமோ அதான் கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு வடை பாயசத்தோட போட மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு வயிறு நிறைய போடுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க, என்ன ஏதோ அதில் என்ன இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த லீகல் ஒப்பீனியன். ஓகே, அப்படி இஷ்டத்துக்கு லீகல் ஒப்பீனியனுக்கு இவ்வளோன்னு ஃபிக்ஸடாக எங்கேயா போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல தப்புன்றதை நீங்கள் க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் பியூர்லி சர்வீஸ். இந்த சர்வீஸில் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர எது பண்ணாலும் இவ்வளோ தான், நான் 2 வருஷத்துக்கு வேலை செய்கிறேன், உங்களுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா என்றைக்குமே அது அதை மாதிரி ஆபத்து வேறு எதுவுமே கிடையாது. இல்லை சார், ஹோட்டலில் கூட சாப்பாடு மட்டும்தான் சார் திரும்ப வைப்பாங்க. வடையும் பாயாசம் திரும்ப வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இதாக தான் சார் இருக்குது. சார், இப்போ பட்டா இருந்தால் போதும், மற்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அதுவே போதும் எல்லாத்துக்கும் அப்படின்றாங்க. அது மட்டுமே ஆதாரமாக எடுத்துக்க முடியுமா சார்? பழைய காலங்களில் எப்படின்னா ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது. அந்த லேண்டை அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்குது. அந்த அரசாங்கத்தை சொந்தமான இடத்த பட்டா போட்டு அரசாங்கம் ஒரு நபருக்கு அவரோட இடம்னு அந்த ரெவென்யூ ரெக்கார்டை வச்சிருக்காரு. அவர் இன்னொரு நபருக்கு விற்கும் போது டைரெக்டாக போய் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு பண்ணுறது இல்லை. அப்போ தான் பத்திரப்பதிவு வருது. பத்திரம் எடுத்து இந்த பட்டா அரசாங்கம் எனக்கு கொடுத்தது, எனக்கு இதை இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு 2வது நபருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது
பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. 3வது நபருக்கு பண்ணும்போது அங்கேயும் வந்து வெறும் பட்டா மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுல சேல் டீடு பண்ணி தான் பண்றாங்க. இதை மாதிரி உங்களுக்கு பத்திரப்பதிவு தான் வந்து மெயினான டாக்குமெண்ட்டாக அதில் மாறிடும். அண்ட் பட்டா மேஜராக இருக்கும் முதல்ல, பத்திரங்கள்லாம் இல்லாதப்போ. அதுக்கப்புறமா பத்திரம் தான் மெயின் ஆகும், பட்டா வந்து செகண்டரி ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ரெவென்யூ ரெக்கார்டும் பத்திரப்பதிவில் இருக்கிறதும் ரெண்டும் பேரலாக இருக்கிறது தான் அந்த இடத்துல டைட்டில் கிளியராக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வாங்கும்போது அதான் முக்கியமாக பார்க்கணும். சார் இப்போ வில்லேஜ் லேண்டு பார்க்கறதுக்கும் இல்லை ஒரு சிட்டி லேண்டு பார்க்கறதுக்கும் ரேட்டில் ஏதாவது டிஃபரன்சஸ் வருமா சார்? கண்டிப்பா. இப்போ சிட்டியில் இருக்கவங்க பக்கத்துலேயே இருக்கு, போய் பக்கத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த கோட்பாடு. இப்போ விசிட்டிங், அதை விசிட் பண்ணி பார்க்கறதுனா அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது வில்லேஜில் இருக்கிற லேண்டெல்லாம் எப்படின்னா பழைய எழுத்துக்களில் ஒரு காலத்தில் வந்து நிறைய அந்த எழுத்துக்கள்லாம் படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிட்டியில் இருந்தாலும் இது இருந்தாலும் இனிமேலாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷம் ஈஸி எடுத்து பார்த்துட்டு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பார்த்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வில்லங்க சான்றிதழ் போட்டு அதை வெரிஃபை பண்ணி தான் அதை பார்க்கணும். அது வில்லேஜாக இருந்தாலும் சிட்டியாக இருந்தாலும் ஒரே மாதிரி ஒரு ஒர்க்கு தான் அது, அதில் வேறுபாடு கிடையாது. சார் லீகல் ஒப்பீனியனும் ரெஜிஸ்ட்ரேஷனும் சேமா சார்? எப்படி அது சேம் ஆகும்? கண்டிப்பாக வந்து அதாவது லீகல் ஒப்பீனியன்றது வந்து ஒரு உங்களுடைய பத்திரம் வந்து சரியா இருக்கா இல்லையா, இதை வாங்கலாமா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன். அதுவும் கட்டளை கிடையாது, ஒப்பீனியன், அபிப்பிராயம் அப்படின்னு பேர். ரெஜிஸ்ட்ரேஷன்றது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பண்ணுறது. ஸோ இதை வச்சுக்கிட்டு இதுவும் அதுவும் ஒன்றுன்னு ஒரு சில பேர் கொஞ்சம் படிப்பறிவு கம்மியாக இருக்கிறவங்க அதை வந்து நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாது. அந்த டாக்குமெண்ட்டை ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பிற்காலங்களில் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் இதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி வெரிஃபை பண்ணலாமே தவிர அதுவும் ஒன்றாகாது. ரெண்டும் வேற வேற. இப்போ லீகல் ஃபீ அப்படிங்கிறது நிறைய பேர் சேவ் பண்ணிட்டேன், ஏன்னா இது ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட நான் வாங்கிட்டேன், அதனால நான் யாருக்கிட்டையும் செக் பண்ண தேவையில்லை, இது எங்கள் அண்ணனோட ப்ராப்பர்ட்டி, எங்க மச்சானோட ப்ராப்பர்ட்டி அப்படின்லாம் சொல்றாங்க. அது உண்மையானதா சார்? முதல்ல இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேண்டாம், எனக்கு லீகல் ஃபீஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து பெரிய ஆபத்து இருக்கு. ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ்னால நிறைய தொல்லைகள் இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். பட் ஆனா ஒரு இடத்துல ஒரு பத்திரப்பதிவு பண்ணீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க வந்து உங்களுக்கு காமிச்சாங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது இடத்துல பிரச்சனைனாலும் விட்னஸ் கையெழுத்து போட்டுருந்தாருன்னா அவர் வரணும். இதே வந்து யாரும் வேண்டாம், யாரோ ரோட்ல போறவன கையெழுத்து போட்டுக்கிட்டோம், யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை, நம்மளே வச்சுக்குவோம் எல்லாம் அப்படின்னு நினைச்சு ஏதாவது பண்ணும்போது காது வச்ச மாதிரி நம்ம பணம் அபேல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாதிரி இந்த லீகல் ஃபீஸ் கொடுக்காம இதை பண்ணலான்னு மிச்சமாகும் தவறல. ஆனால் தவறாயிருச்சுன்னா நீங்கள் அதை வந்து அவங்கள காப்பாற்றவே முடியாது, என்றைக்குமே அது ரிஸ்க் தான். அதனால இது மாதிரி லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம். அது என்ன கேட்டால் ஒரு செலவே கிடையாது. சும்மா 5000-10,000க்கு, ஏன்னா கோடிக்கணக்கில் போட்டு நம்ம வாங்குறோம் இடத்த, லட்சக்கணக்கில் போட்டு வாங்குறோம். இது 1000 தான் வரப்போகுது. 1000 1% 1% கூட வராது இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் கவனமாக அவங்க லீகல் ஒப்பீனியன் கொடுத்தா மட்டும் இல்லை, அது கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி ஆராய்ஞ்சு வாங்குறதா புத்திசாலித்தனம். தவிர இதுவரை எங்கள் மச்சான் கொடுத்தாரு, மாமன் கொடுத்தாரு, ஏன்னா அவருக்கே தெரியாது, அவர் முன்னாடி யார்ட்டையா வாங்கியிருந்து பிரச்சனையாயிருந்து இல்லை லேண்டில் அக்யூசேஷன் ஆகிருந்ததுன்னா கடைசியில் நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால லீகல் ஒப்பீனியன் வாங்குறது தான் பெஸ்ட் சார். ஒரு லீகல் ஒப்பீனியன்ங்கிறத எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா, இப்போ ஒரு அமேசான்லயோ ஃப்ளிப்கார்ட்லயோ ஒரு பொருள் வாங்குறோம்னா கீழே போய் அது என்ன ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, அதுல என்னென்ன கமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கினா சேஃபா இல்லையா, ரிட்டர்ன் பாலிசிலாம் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்து வாங்குறோம் ஒரு 1000 ரூபா 500 ரூபா பொருளுக்கு. ஆனா லட்சத்திலையும் கோடியிலையும் வாங்குற பொருளுக்கு அப்படி ஒரு ஒப்பீனியன் இருந்தா மட்டும்தான் கரெக்ட் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நான் கேட்கறது வந்து ஒரு வழக்கு அப்படின்னு வரும்போது எத்தனை வழக்குகள் சராசரி நீங்க ஒரு தோராயமா கூட சொல்லுங்க, எத்தனை வழக்குகள் ஒரு மாதத்துக்கு இந்த லீகல் அதாவது லேண்ட் சம்பந்தமா நடந்துகிட்டு இருக்கோம் கோர்ட்ல? பெரும்பாலான வழக்கு வந்து நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் இருக்கும். மற்ற வழக்குலாம் கம்மியாக தான் இருக்கும். நிலத்து இந்த இடத்துல வாங்கினேன், அந்த இடத்துல தப்பா வாங்கிட்டேன், தப்பா டாக்குமெண்ட் போட்டாங்க, இந்த இடத்துல எனக்கு பட்டா கிடைக்கல அப்படின்னு மாறி மாறி நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி வரும்னே கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் படியே ஏறினதில்லை, நான் வந்து வக்கீல் படியே ஏறினதில்லை. வந்து சொல்லுவாங்க, சார் நான் இதுக்கு முன்னாடிலாம் வக்கீல் எல்லாம் பார்த்ததே கிடையாது, வக்கீலை பார்க்கறது பாவமா, அப்படிலாம் கிடையாது. ஓகே, நீங்க வந்து ஒரு இன்சூர் பண்ணிக்கலாம். இன்சூர் எப்படி இன்சூர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம், பாதுகாப்பா ஒரு இடம் வாங்குறோம், நம்ம வந்து நம்ம பணம் பாதுகாப்பா இருக்கு அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் இன்சூர் பண்ணுறதுக்கு தான் இந்த லீகல்லாம். சட்டத்திட்டமே சட்டம்ன்றது வந்து சும்மா வக்கீல் போட்ட சட்டம் கிடையாது, அரசாங்கம் உங்களுக்காக போட்ட பொதுமக்களுக்காக போட்ட சட்டம். அந்த சட்டப்படி எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கறது தான் அந்த லீகல் ஒப்பீனியன். கண்டிப்பாக அது வந்து நன்மை தான் தருமே தவிர என்றைக்குமே தீமையே தராது. அதை மிச்சம் பண்ணுறன்றவங்களுக்கு தான் அது ஆபத்தாக இருக்கும். மேலும் உங்களுக்கு வேற இது வந்து பெரிய சப்ஜெக்ட், அதனால நிறையா உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு கமெண்ட்டாக போடுங்க, உங்களுக்கு உதவி செய்கிறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.